ஸோ இந்த இன்டெகிரேஷன் பண்ணுறது WDEXல அது ஒன்றும் பெருசாக இருக்காது, 4க்கும் இந்த மெட்டா W அப்படின்னு போட்டுக்கிறாங்க. இந்த மெட்டா Wன்றது மெட்டாவர்ஸ் தான். ஸோ மெட்டாவர்ஸில் வந்து பார்த்திங்கன்னா என்ன சொன்னார் பார்த்தீங்கன்னா, உள்ளுக்குள்ளே எது நம்ம பண்ணாலும் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு பணம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போது இதில் வந்து இப்போது இன்றைக்கி நம்மளுடைய வாழ்க்கையில் என்ன நடக்குது, ஒன்று தொழிலாளிகள் இருக்காங்க மேக்ஸிமம் பீப்புள், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா முதலாளிகள் இருக்காங்க. ஸோ இங்கேவும் அதே தான் வந்து பார்த்திங்கன்னா நடக்கும். ஸோ நம்ம வந்து பெரிய பெரிய ஆஃபீஸ் ஆகட்டும், பெரிய பெரிய பிஸ்னஸ் ஆகட்டும், அந்த மைனிங் ஆகட்டும், நிறைய காயின் வச்சுருக்கிறவங்களால வந்து பார்த்திங்கன்னா அதை வந்து வாங்கிக்க முடியும். அந்த ஒரு பெரிய ஆஃபீஸ் வாங்கிக்க முடியும். அதில் வந்து டெய்லி வந்து பார்த்திங்கன்னா வேலை செய்கிறதுக்குன்னு நம்ம இங்கே எப்படி வேலை செய்கிறோமோ அது மாதிரி 1 மணி நேரம் 2 மணி நேரம் VR கிளாஸை போட்டுக்கிட்டு அங்கே வந்து நம்ம வந்து இந்த மெட்டாவர்ஸில் வந்து வேலை செஞ்சோம் அப்படின்னா அவங்களுக்கும் அது மூலயமா இன்கம் ஜென்ரேட் ஆகும், நமக்கும் வந்து பார்த்திங்கன்னா இன்கம் ஜென்ரேட் ஆகும். ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா சம்பாதிக்கிற காசை வந்து நம்ம ரியல் மணி நம்ம சிஎஸ் காயினாக வந்து வரதுனால நம்ம வெளி உலகத்துக்கும் அதை செலவு பண்ணிக்கலாம். இல்லை உள்ளேயே வந்து பார்த்திங்கன்னா அங்கே வாடகைக்கு யாராவது ஒருத்தவங்க வீடு வாங்குறாங்க அப்படின்னா அந்த வீடை ஒரு மாதத்துக்கு ரெண்ட் மாதிரி விடுவாங்க. நம்ம ஒரிஜினலாக ஒரு வீட்டுக்குள்ளே போனால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இருக்கும். அப்போ அங்கே அந்த பர்டிகுலர் வீட்டுக்கு வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் யாராவது மெட்டாவர்ஸில் இருந்தாலும் அவங்க வரலாம், பேசலாம், அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்குது. ஸோ அந்த இடத்துலையே வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து உள்ளுக்குள்ளே யூஸ் பண்ணுற பொருட்கள், சாப்பிட்ற பொருள், ஈவன் ஆப்பிள் மாதிரி அங்கே இருக்கிற அவதாருக்கும் வந்து பார்த்திங்கன்னா பசிக்கும். அப்போ நல்லா சாப்பிட்டு ஹெல்த்தியாக இருந்தால் தான் அதோட வேலை செய்ய முடியும். அந்த மாதிரி சூழ்நிலை இருக்குது. அது மாதிரி ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு டிரான்ஸ்போர்ட்டேஷன் போகிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா அதுக்கும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம காயின் வேணும். ஸோ அங்கே வந்து என்னென்ன விஷயங்கள் நம்ம இங்கே ஃபிசிக்கலாக வந்து செலவு பண்ணுறோமோ அதே மாதிரி எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா அங்கேயும் வந்து பார்த்திங்கன்னா காசாகும், சம்பாதிக்கிற விஷயங்கள் ஆகட்டும், நமக்கு தேவையான பொருட்கள். இது ஒரு வேலை நம்மளுடைய வேலை சம்மந்தப்பட்டது. இப்போ உதாரணத்துக்கு பாலாஜி ப்ரோ வந்து டைல்ஸ் கடை வச்சுருக்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன். அங்கே ஒரு ஷாப் ஒரு ரெண்ட்டுக்கு எடுத்தோ இல்லை ஓனாக வாங்கியோ டைல்ஸில் இருக்கிற இதெல்லாமே இமேஜ் எல்லாமே ஃபோட்டோ எடுத்து NFT வழியில் போட்டு இது நான் ஃபிசிக்கலாகவும் வந்து பார்த்திங்கன்னா சேல்ஸ் பண்ணுறேன், விர்ச்சுவலாகவும் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வாங்கிக்கலாம் அப்படின்னா ஃபிசிக்கலாக ஒருத்தர் வாங்குறாரு அப்படின்னா பாலாஜி ப்ரோவுக்கு அது ஆர்டர் மாதிரி வரும். அவருக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த காசு கொடுத்து அவங்க வாங்கும்போது சிஎஸ் காயினாக கொடுக்கும்போது அது உண்மையிலேயே இருக்கிற டைல்ஸை வந்து பார்த்திங்கன்னா அவரோட அட்ரஸ்க்கும் வந்து பார்த்திங்கன்னா டெலிவரி பண்ணுவாங்க. ஸோ இது விர்ச்சுவல் வேர்ல்டுலேயும் ஃபிசிக்கல் வேர்ல்டுலேயும் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டுமே வந்து கனெக்ட் ஆகும். அங்கே போட்டிருக்கிற ட்ரெஸ் ஆகட்டும், ஷூ ஆகட்டும், அது மாதிரியான விஷயங்களும் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு தேவையான விஷயம் என்னென்ன இங்கே நம்ம கண்ணில் வந்து ரியாலிட்டியில் பார்க்குறோமோ அது எல்லாமே நம்மளுடைய மெட்டாவர்ஸ்லேயும் வந்து பார்த்திங்கன்னா இருக்கும். இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா NFT வடிவத்தில் தான் நம்ம வந்து பார்த்திங்கன்னா வாங்குவோம். அந்த NFT வடிவம் வாங்குறது எல்லாமே நம்மளுடைய CS காயினை வச்சு தான் வந்து பார்த்திங்கன்னா வாங்குவோம் அப்படின்ற விஷயம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இப்போது டாக்டைலோடைய டிரான்சாக்ஷன் நம்ம பார்த்தோம். இப்போ ஒன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மெட்டாவர்ஸ் வந்ததுக்கப்புறம் அதுலேயுமே இந்த மாதிரியான டிரான்சாக்ஷன் ஹெவியாக நடக்கும். அதுக்கப்புறம் லேண்ட் வந்து பார்த்திங்கன்னா இருக்கும், அப்பார்ட்மெண்ட்டு, பில்டிங்கு. இப்போ லேண்டு ஒரு பர்டிகுலர் இடத்துல வந்து பார்த்திங்கன்னா இஷ்டத்துக்கு மானாவரியாக லேண்ட் வந்து பார்த்திங்கன்னா போட முடியுமா? டிஜிட்டலில் தானே பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. இப்போ ரியாலிட்டியில் இப்போ சென்னையில் இப்போ நான் அம்பத்தூரில் இருக்கிறேன்னா எங்கள் வீடு பக்கத்தில் ஒரு லேஅவுட் போட்டிருக்கிறாங்க, ஒரு 100 லேண்டு போட்டிருக்கிறாங்க. பேசிக் ரேட்டு ஒரு 6000 6500 சொல்கிறாங்கன்னா அந்த 100 லேண்டு வரலன்னா அந்த 6500 ரேட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்மளால் வாங்க முடியும். இப்போ 100 லேண்டு வாங்கி முடிச்சதுக்கப்புறம் இப்போ அந்த பணம்லாம் எங்கே போகுது? இங்கே ரியாலிட்டியில் வந்து பார்த்திங்கன்னா யார் அந்த லேண்டை வந்து மொத்தமாக வாங்கி லேஅவுட் போட்டு செலவு பண்ணி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா காசு வச்சுக்கிறாங்களோ அவங்களுக்கு அந்த லாபம் போகும். ஆனால் இங்கே என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ உதாரணத்துக்கு நான் வந்து லேண்டு வாங்குறேன்னு வச்சுக்கோங்களேன். நான் வந்து டாக்டைலில் வந்து ஒரு 5 லெவலில் இருக்கிறேன். நான் ஒரு லேண்டு வாங்குகிறேன். இப்போது 6வது 7வது லெவல் 8வது லெவல் அப் டு 12வது லெவல் வரலும் வந்து பார்த்திங்கன்னா அதுலேருந்து ரெஃபரல் இன்கம் பிரியும். ஆல்மோஸ்ட் 50% வந்து ஒரு 1000 CS கொடுத்து வாங்குறேன்னா 500 CS இப்போ ஒரே ஒரு லெவலில் தான் நான் இருக்கிறேன் அப்படின்னும் போது 500 CS வந்து பார்த்திங்கன்னா அப் டு 12 லெவலில் மேலே இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்குமே பிரியும். அப்போது உங்களுக்கு கீழே யாராவது ஒருத்தவங்க மெட்டாவர்ஸில் லேண்ட் வாங்கினாலும் சரி, வீடு வாங்கினாலும் சரி, சோப்பு வாங்கினாலும் சரி, ட்ரெஸ் வாங்கினாலும் சரி, எது வாங்கினாலும் அது NFT வடிவில் தான் வாங்குவாங்க. அப்போது அவங்களுக்கும் அந்த NFT வாங்கி வைக்கிறது மூலிமா பெனிஃபிட் இருக்குது. அதே சமயம் உங்களுக்கு கீழே ஒருத்தவங்க பர்ச்சேஸ் பண்ணுறாங்க அப்படின்னும் போது உங்களுக்கும் நீங்கள் அவங்களோட அதிகமான லெவலில் இருக்கிறீங்க அப்படின்னா, உதாரணத்துக்கு நான் 5வது லெவலில் இருக்கிறேன், எனக்கு கீழே ஒருத்தர் வாங்குறாரு, ஒரு லெவல் தான் வாங்குறாருன்னு வச்சுக்கோங்க. அப்போது 2வது லெவல், 3வது லெவல், 4வது லெவல், 5வது லெவல் 4% 6 7 8 9 10 11 12 அதில் இருக்கிற டிஃப்ரென்ஷியல் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு மேலே யார் யாரெல்லாம் இருக்கிறாங்களோ பிரியும். அப் டு 12 லெவல் வரலும் நம்ம இங்கே எந்த பொருள் வாங்கினாலும் அவங்களுக்கு ரெஃபரல் இன்கமும் போகும். அதே சமயம் நம்ம வாங்குற பொருள் ரெஃபரல் இன்கம் அவங்களுக்கு போனாலும் நமக்கு அது ஒர்த்தா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒர்த்து தான்.
அதை வந்து நம்ம ஸ்டேக்கிங்கோ வந்து பார்த்திங்கன்னா ஹோல்டிங் நம்ம எதுவுமே யூஸ் பண்ணாமல் பண்ணி வச்சா அதுலேருந்து ஒரு 2% ஓவராலாக டிரான்சாக்ஷன் நடக்கிறது மூலிமா வரும். இல்லை நம்ம ஒரு கடை வாங்கியிருக்கிறோம் அப்படின்னும் போது அந்த கடையில் வந்து நம்ம பொருட்கள் ஏதாவது ஒன்று போடுறோம், அதாவது நம்ம மெட்டாவர்ஸ் வேர்ல்டுக்கு தேவையான ஒரு பொருட்கள் போடுறோன்னா அது உங்ககிட்ட தான் இருக்குது அப்படின்னா உங்ககிட்ட தான் வந்து வாங்குவாங்க. அதாவது நீங்கள் ஹோல்சேலர் மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா மொத்தமாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 100 நம்பர் வாங்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அது நீங்கள் ஒன்றா இப்போ உதாரணத்துக்கு ஒரு $1000 வாங்குறீங்க. அதே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் $2000 உங்களுக்கு லாபத்தை வச்சு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சில்லறையாக வந்து பார்த்தீங்கன்னா இப்போ எப்படி நம்ம இங்கே கடைக்காரங்க வந்து பார்த்தீங்கன்னா மொத்தமாக வாங்கி நமக்கு கொடுக்கும்போது எம்ஆர்பி ரேட்டில் கொடுக்குறாங்க, அவங்க வாங்கும்போது டிஸ்கவுண்ட் ப்ரைஸில் வாங்குறாங்க. அந்த மாதிரியான கான்செப்ட், அந்த மாதிரியான ப்ராடக்ட் ஏதாவது வாங்கினாலும் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா வருமானம் வந்து பார்த்தீங்கன்னா அது வரும். ஸோ இது எந்த விஷயமா இருந்தாலும் அது நடக்கும். அதே மாதிரி கேம் சம்மந்தப்பட்டதும் வந்து அந்த மெட்டாவர்ஸ்லேயே லிங்க் ஆகிருக்கும். பலதரப்பட்ட கேம்ஸ் இருக்கும். ஆக்மெண்டட் ரியாலிட்டி கேம்னு இருக்கும், அதுக்கப்புறம் ரியல் கேம்னு சொல்லியிருக்கோம், இந்த ஃபைட்டிங் கேம்னு இருக்கும், கார் கேம், என்னென்ன விஷயங்கள் 1 by 1 வருதோ இந்த மெட்டாவர்ஸ்லேயே ஒரு பர்டிகுலர் பார்ட்டில் வந்து கேம் ஜோன்னு சொல்லிட்டு தனியாக வந்து பார்த்தீங்கன்னா அது சம்மந்தப்பட்ட NFT வாங்குறதும் அது யூஸ் பண்ணுறதும் அந்த கேமுக்குள்ளே நம்ம போயிட்டு ஜெயிச்சு சம்பாதிக்கிறதும் கேசினோ மாதிரியான விஷயங்கள் இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அது உள்ளே நடக்கும். ஸோ இது வந்து நான் சொல்லாத விஷயங்களும் இன்னும் நிறையா வந்து இருக்கும். இது வந்து மெட்டா நம்மளுடைய மெட்டாவர்ஸ். ஸோ ஆல்ரெடி ட்ரையல்லாம் பார்த்துட்டாங்க. இப்போ வந்து அடிஷ்னல் ஃபியூச்சர்லாம் ரியலில் வந்து யூஸ் பண்ணக்கூடிய அதுவும் இந்த Q3 இந்த 3 மாதத்தில் தான் வரப்போகுது அப்படின்றது சொல்லியிருக்காங்க. அதான் ஃபர்ஸ்ட் இட்ரேஷன் போட்டுக்கிறாங்க. WDEX அப்டேட் அப்படின்றது அது நார்மலாக டெக்னிக்கல் சம்மந்தப்பட்டது, கேண்டில் ஸ்டிக் இதெல்லாம் வர மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் மெட்டா பேங்க், கேமிங் டெஃபி பேங்க் அப்படின்னு போட்டுக்கிறாங்க. இப்போ பேங்க் அப்படின்னா இப்போது நம்ம நார்மலாக பேங்க்கில் என்ன பண்ணுறோம், நம்ம காசு இருக்குது நம்ம போடுறோம், ஒன்று எப்படி போடுறோம், இல்லை இன்சூரன்ஸ் போடுறோம், இல்லை ஷேர் மார்க்கெட்டு இது சம்மந்தப்பட்ட பேங்க் சம்மந்தப்பட்டதில் வாங்கி வைக்கிறோம், இல்லை கோல்டு அடமானம் வைக்கிறோம், இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்குல்ல. ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள் ஈவன் நம்ம ஒரு அப்பார்ட்மெண்ட் அங்கே வாங்குகிறோம் அப்படின்னா ஒரு அர்ஜென்ட்டுக்கு காசு தேவைப்பட்டால் நம்ம அதை விற்கணும் அப்படின்றது அவசியம் கிடையாது. அதை வந்து நம்ம அடமானம் கூட வைக்கலாம், இன்னொன்று வாடகையும் விடலாம், என்ன வேணாலும் வந்து பார்த்திங்கன்னா நம்மளால் அங்கே பண்ண முடியும். ஸோ பேங்க்குன்னும் போது நம்ம பேங்க் சம்மந்தப்பட்ட மாதிரி ஒரு விஷயம் அதில் எடுத்துகிட்டு வந்து பேங்க்கில் வெளியில் நம்ம ஒரு 1 லட்ச ரூபா போட்டால் ஒரு வருஷத்துக்கு 4% 6% கிடைக்கணும். ஆனால் கட்டாயம் அதை விட அதிகமான இன்கம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இது மூலிமா வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதில் எப்படி நெட்வொர்க் கான்செப்ட் எடுத்துகிட்டு வராங்களா அப்படின்றது அது எல்லாமே இதுக்கப்புறம் தான் தெரியும். சரி, இந்த பூஸ்ட் பூஸ்ட்ன்றது என்ன? பூஸ்ட்ன்றது இது வந்து இப்போ நம்ம TNS பண்ணுறோம் பாருங்கள், அதே மாதிரி ஒரு கான்செப்ட் தான். ஸோ அது இன்னும் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு லெவல் செகண்ட் லெவல்லேருந்து மட்டும் ஆல்மோஸ்ட் 9-8 லெவல் கிட்டே இருக்குன்னு நினைக்கிறேன். இப்போது டாக்டைல் நம்ம பண்ணுறது வந்து அதிகபட்சம் நமக்கு ஃபஸ்ட் லெவல் டவுன்லைன் செகண்ட் டவுன்லைன் கிட்ட தான் வரும். ஆனால் இந்த பூஸ்டில் அப் டு 5 டவுன்லைன், அதாவது யூனிட்வர்ஸ் ப்ரோக்ராம் நிறைய பேர் தெரிஞ்சிருக்காது. நமக்கு கீழே 5 லெவல் டவுன்லைன் இருக்கவங்கள யாராவது ஒருத்தவங்க வேலை செஞ்சாலும் அது மூலிமா நமக்கு வந்து பார்த்திங்கன்னா வருமானம் வரும். ஸோ பூஸ்ட் பற்றி ஆல்ரெடி 2-3 வருஷத்துக்கு முன்னாடி லாலோ சார் வீடியோ போட்டிருக்கிறாரு, தேவைன்னா ஒரு நாள் வந்து பார்த்திங்கன்னா. ஸோ டாக்டைல் மாதிரியே டாக்டைலை விட பிரம்மாண்டமாக வந்து பார்த்திங்கன்னா நிறைய டிரான்சாக்ஷன் வந்து நடக்கும். நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா ஐடி ஆக்டிவேட் பண்ணுறது மூலிமா அதில் வருமானம் எடுக்க முடியும். அப்போ இங்கே எப்படி ஒரு 10 கோடி 20 கோடி ஒரு நாளைக்கு டிரான்சாக்ஷன் நடக்குதோ அதே மாதிரி இந்த பூஸ்ட்லேயும் நடக்கும். அது மூலிமா நம்ம காயினோட ரேட் வந்து பல மடங்கு க்ரோத் ஆகும். ஸோ யூனிட்வர்ஸ்லையும் அதே தான். ஸோ இந்த யூனிட்வர்ஸ் மூலிமா தான் நிறைய பேருக்கு நம்ம டீமில் வந்து நிறைய காயின் ஈவன் வந்து ஐடியா ஆக்டிவேட் பண்ணலனாலும் அப் டு 5 லெவலில் வருதும். அதாவது டாக்டைலில் கூட சொல்லுவாங்க ஸ்பில் இன்கம் வரும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் யூனிட்வர்ஸில் நிறைய பேருக்கு அது நடந்தது. ஏன்னா யூனிட்வர்ஸில் 5 லெவல் வந்து பார்த்திங்கன்னா இருக்கிறதுனால டவுன்லைன்லேருந்து வரதுனால இப்போ எனக்கு பக்கத்தில் இப்போ நான் இருக்கிறேன், நான் ஐடியா ஆக்டிவேட் பண்ணல, எனக்கு பக்கத்தில் ஒரு ஐடி வந்து பார்த்திங்கன்னா அவர் நல்ல வேலை செய்கிறாருன்னா அவரதில் மட்டும் உட்காராது, நம்மளோடதுலேயும் பாயிண்ட் வந்து பார்த்திங்கன்னா உட்காரும். அப்போ அது மூலியமாகவும் ஒரு பெரிய லெவலில் வந்து இன்கம் வந்து பார்த்திங்கன்னா சம்பாதிக்க முடியும். ஸோ யூனிட்வர்ஸும் எப்படி இந்த ஒரு 3 மாதத்தில் வந்து பார்த்திங்கன்னா திருப்பி எடுத்துகிட்டு வருவாங்க. லாஸ்ட் டைம் வந்து பார்த்திங்கன்னா 3 லெவல் நம்ம டீமில் வந்து 5 லெவலில் வரலும் இருந்தோம். மொத்தம் 9 லெவலுக்கு அப்புறம் 8 லெவல் சிவராஜ் இருக்கிறார். அது எல்லாமே திருப்பியும் செக் பண்ணி அதுலேருந்தே நமக்கு வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் கொண்டு வருவதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குது. ஏன்னா அது அப்படியே விட்டுற மாட்டாங்க. TNSல எப்படி நமக்கு வந்து எல்லாத்தையும் ரீஸ்டோர் பண்ணாங்களோ அதுக்கு உண்டான ஒர்க் நடந்துகிட்ருக்கோம். அந்த லெவலில் இருந்து நமக்கு ஸ்டார்ட் ஆகும். யூனிட்வர்ஸ் மூலியமாகவும் மந்த்லி வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ரினிவல் பண்ணுற மாதிரி இருக்கும். அதில் ஒரு மைனிங் ப்ராசஸ்ன்னு சொல்லி ஒன்று நடந்துகிட்டு இருக்கு. பிட்ஃபோர்ஸ்ன்னு சொல்லிட்டு பிட்காயின் மாதிரி 2,10,00,000 காயின் வந்து அது தனியாக ஒன்று கிரியேட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஸோ அதுவும் கட்டாயம் வந்து பார்த்திங்கன்னா இந்த EQ1 அப்புறம் என்னென்ன NTCயா அது மாதிரி குவாண்டமேரா NTC இந்த காயின் எல்லாம் 3த்தையும் மெர்ஜ் பண்ணி
நமக்கு வந்து பிட் ஃபோர்ஸ்னு அதெல்லாம் அந்த வாய்ப்புலாம் உங்கள் எல்லாருக்கும் கிடைக்கும். ஏன்னா நீங்கள் எல்லோரும் இப்போ வந்துருக்கிறீங்கன்னும் போது திருப்பி ரீக்ரியேட் பண்ணும்போது அந்த வாய்ப்பு உங்கள் எல்லாருக்கும் மேக்ஸிமம் கிடைக்கும். ஸோ அதெல்லாம் எப்படி ஆகிறதுக்கு ஒரு 6 மாதம் ஆகும். ஸோ அது மூலியமாகவும் பெரிய லெவலில் டிரான்சாக்ஷன் நடக்கும். அதுக்கப்புறம் WDEX ஆன் சோலானா அப்படின்றது வந்து இப்போ நம்ம பாலிகன் பிளாக் செயினில் யூஸ் பண்ணுறோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி வந்து நம்மளது மல்டி காயின் வந்து பார்த்திங்கன்னா நம்மளால் மாற்ற முடியும் அப்படின்ற ஒரு விஷயம் தான் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. பாலிகன் பிளாக் செயினும் ஆல்ரெடி அதை இன்டெகிரேட் பண்ணிட்டாங்க. பாலிகன்லேருந்து நம்மளுடைய சிஎஸ் காயினை எந்த பிளாக் செயினில் எந்த காயினாக வேணாலும் வந்து மாற்றுறது மாதிரியான ஒரு சூழ்நிலை இருக்குது. ப்ளஸ் வந்து சொலானா மிமி காயின் மிமி பேட் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் எடுத்துகிட்டு வந்துருக்குறாங்க. அது எப்படி ஒர்க் அவுட் பண்ணுறது, அது மூலிமா எப்படி ரெஃபரல் இன்கம், ஸோ இது எல்லாமே சிஎஸ் காயின் மூலியமாக தான் வந்து பார்த்திங்கன்னா நடக்கும்ன்றது தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறம் மெட்டா பிளேஸ் அப்படின்றது ஒன்று கொடுத்துருக்குறாங்க. ஸோ மெட்டா பிளேஸ்க்கு அதுக்கும் என்ன டிஃப்ரெண்ட் இருக்குது அப்படின்றது பார்க்கணும். மேபி இன்னும் அடிஷ்னல் ஃபியூச்சர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இதில் எடுத்து வரதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அடுத்து ஒரு 6 மாதத்துக்குள்ளே நமக்கு வந்து ஒன் பை ஒன்னாக வந்து பார்த்திங்கன்னா வர ஆரம்பிச்சிடும். ஸோ இதில் எந்தெந்த விஷயம் அடுத்த 3 மாதத்தில் வர ஆரம்பிக்கிறதுக்கு டிஎன்எஸில் வந்து ஃபஸ்ட்டு இந்த சிஎஸ் இன்டெகிரேஷன் டிஎன்எஸ் இருக்குது பாருங்கள், அது வந்துடும். இந்த 4க்கு கம்ப்ளீஷன் ஆகிடும். மெட்டா டபிள்யூன்றது மெட்டாவர்ஸ் வந்துடும். மெட்டா பேங்க்ன்றதும் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. டபிள்யூ பூஸ்ட்ன்றது வாய்ப்பு. யூனிட் வருஷம் வந்து பார்த்திங்கன்னா அடுத்து வந்து வரத்துக்கு அடுத்து ஒரு 3 மாதத்தில் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. இது இல்லாமல் Tier 1 எக்ஸ்சேஞ்சில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5 எக்ஸ்சேஞ்சில் வரதுக்கு உண்டான வாய்ப்புகள் வந்து பார்த்திங்கன்னா அதிகம் இருக்குது. ஸோ இது எல்லாத்துலேயுமே ஒன் பை ஒன்னாக காயினை இம்ப்ளிமெண்ட் பண்ண என்ன ஆகும், இதெல்லாம் இன்டர்னல் நடக்கக்கூடிய விஷயம். இதெல்லாம் யூடியூபர் மூலியமாகவும் டெலிகிராம் மூலியமாகவும் ட்விட்டர் மூலியமாகவும் நிறைய ப்ரொமோஷன்ஸ் போகும்போது வேர்ல்டில் இருக்கிற பீப்புள் எல்லாருமே நம்ம காயின் வாங்க ஆரம்பிப்பாங்க. Tier 1 எக்ஸ்சேஞ்சில் போகும்போதும் வேர்ல்டில் இருக்கிற பீப்புள் எல்லாமே நம்ம காயினோட நிறைய பேர் வாங்கி வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஸோ ஷார்ட் பீரியட்லேயே வந்து பெரிய லெவலில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இந்த ப்ராஜெக்ட் எல்லாம் நடந்து முடியும் போது ஒரு பெரிய லெவலில் லாபம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம எல்லோரும் கட்டாயம் வந்து பார்த்திங்கன்னா எடுத்துக்கணும். அதுக்கு தான் கொஞ்சம் பொறுமையாக ஒரு 3 மாதமாவது வெயிட் பண்ணுங்கள். ப்ராஜெக்ட் லைவில் வர நம்ம நல்ல ரேட் ஏறும்போது காயின் வந்து பார்த்திங்கன்னா சேல்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ லைவில் வராமல் அர்ஜென்ட் படாதீங்க அப்படின்னு சொல்கிறதுக்கான காரணமும் வந்து பார்த்திங்கன்னா அதுதான். இதெல்லாம் மேலோட்டமாக தான் நம்ம பேசியிருக்கிறோம். இது ஒவ்வொன்றுத்துக்கும் டெப்த் இருக்குது. ஒவ்வொரு ப்ராஜெக்ட்லையும் NFT வடிவத்தில் இருக்குது. ஒவ்வொரு ப்ராஜெக்ட்டும் வந்து பார்த்திங்கன்னா மெட்டாவர்ஸோட கனெக்ட் ஆகும். பெரிய லெவலில் வேர்ல்டில் இந்த மாதிரி இத்தனை கான்செப்ட் வந்து பார்த்திங்கன்னா யாரும் பண்ண மாட்டாங்க. இப்போ நான் சொன்னேன் பார்த்தீங்களா, இப்போ ஒரு 10 விஷயம் சொல்கிறேன்னா அது ஒரு விஷயம் 2 விஷயம் சேர்த்து தான் ஒரு ப்ராஜெக்டாக வந்து பார்த்திங்கன்னா இருக்கும். ஆனால் இந்த 10 விஷயம் சேர்ந்த மாதிரி ஏதாவது ஒரு ப்ராஜெக்டில் உங்களால் இல்லை ஏதாவது ஒரு காயின் வந்து இந்த கிரிப்டோ இண்டஸ்ட்ரியில் உங்களால் எடுத்து காட்ட முடியுமானா அதுக்கு வாய்ப்பு இல்லை. அது ஸ்மார்ட் கான்ட்ராக்டில் பண்ணுறதுக்கான வாய்ப்புகளே இல்லை 100%. ஸோ அந்த மாதிரியான ஒரு காயின் தான் நீங்கள் வச்சுருக்கிறீங்க. ஸோ கம்மியாக இருந்ததுன்னா தயவு செஞ்சு வாங்கி வைங்க. ஷார்ட் பீரியடு கம்யூனிகேட் பண்ணாதீங்க. இப்போது ஆல்ரெடி ஒரு 6 மாதம் 1 வருஷமாக இருக்கிறவங்களுக்கு ஒரு 3 மாதம் மினிமம் டைம் எடுத்துக்கோங்க. Q3 வரலும், அதாவது நம்பர் ஆஃப் காயின் ஆவரேஜ் பண்ணுறதுக்கு. ஒரு வேளை நீங்கள் $10 வாங்கியிருக்கிறீங்க, 12 வாங்கியிருக்கிறீங்க, $8 வாங்கியிருக்கிறீங்கன்னா இப்போ 3.25 வாங்கினீங்கன்னா ஒரு $5 $6 ஆவரேஜ் வந்து பார்த்திங்கன்னா ஆகும். ஹோல்டிங்கில் எல்லாமே மாட்டிக்கிட்டு இருக்குது அப்படின்னா முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோக்கு வாங்க முடியுமோ 2000 3000 10,000 20,000 எவ்வளோக்கு வாங்க முடியுமோ வாங்குங்க. புதுசாக வாய்ப்பு யாருக்காவது கொடுக்குறீங்க அப்படின்னா தயவு செஞ்சு மினிமம் 6 மாதத்துலேருந்து 1 மாதம் வந்து ஹோல்டு பண்ணணும் அப்படின்னா நீ போடு, இல்லையா ஒன்றும் பண்ண வேணாம் அப்படின்றது சொல்கிறேங்க தெளிவாக. ஏன்னா நான் இப்போ போடுறேன் எனக்கு 1 மாதத்தில் வருமா 2 மாதமாக வருமா அதெல்லாம் நம்ம கைடன்ஸ் வந்து கொடுத்துட்ருக்க முடியாது. உன்னால் குறைஞ்சது 6 மாதத்துலேருந்து 1 வருஷம் வந்து பணம் போட முடிஞ்சதுன்னா போட்டு தாராளமாக வை. அப்படி போடுறாங்கன்னா மினிமம் 3 லெவல் டாக்டைலில் போட்டுட்டு பேலன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா காயின் வந்து வாங்கி கொடுங்க. சரியா? ஆல்ரெடி